ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா காலிங் ஏ ஃபங்க்ஷன் இன் பைத்தானில் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டு கால் ஏ ஃபங்க்ஷன் யூ ரைட் அவுட் த ஃபங்க்ஷன் நேம். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதோடைய ஃபங்க்ஷன் நேம் எழுதணும், வித் கோலனில் எழுதணும். இப்போ அதோட சின்டெக்ஸ் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டேன். இதான் அதோடைய ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். Once a function is created in Python, we call it by the writing function name itself or another function or nested function. ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அது வந்து எப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், இல்லை அனதர் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம என்ன கொடுக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைரக்ட்லி கால் த ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோன்னா அதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டெஃப் அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம். என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க போகிறோமோ நம்ம அது கோலன் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்போமோ அது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இன்டென்டேஷன் கொடுக்கணும். இது ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நேராக டெஃப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம இன்டென்டேஷன்லேயே கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து எரர் வரும். எந்த இடத்துல இன்டென்டேஷன் வரணும், எந்த இடத்துல வரக்கூடாதுன்றதை கிளியராக தெரிஞ்சாதான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இன்டென்டேஷன் கொடுக்கணும், ஃபங்க்ஷனுக்கு வெளியே வர மாதிரி தான் அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. இப்போ காலிங் ஃபங்க்ஷன் யூஸிங் பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் மூலமா எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலான்னு பார்த்தோன்னா சேம் திங் டெஃப்னு கொடுத்துட்டேன், ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் கோலன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது அனதர் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதனால் நான் இன்டென்டேஷன் கொடுக்கல, நல்லா தெரியுதுங்களா, ஸ்பேஸ் கொடுக்கல பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் கிடையாது, இது அனதர் ஃபங்க்ஷன். இப்போ எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் மூலிமா நான் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஜான்றதை நான் வந்து கால் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த எஸ்டிஆரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதான் வந்து இது வந்து காலிங் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன், டெஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அண்ட் பிரிண்ட் வெல்கம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் இந்த சேம் ஃபங்க்ஷன்லேயே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், வித்தின் அதுக்குள்ளேயே கால் பண்ணுறேன்ல, தெரியுதுங்களா. இப்போ டெஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் கொடுத்துட்டேன். இது வந்து இதுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க மெசேஜினால நான் இன்டென்டேஷன் கொடுத்துருக்கேன். இது ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுனால இங்கே இன்டென்டேஷன் கொடுக்கக்கூடாது, அதனால் நம்மளே அப்படியே எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுது, அப்போ நமக்கு என்ன வரும், ஹலோ வேர்ல்ட் அண்ட் தென் வெல்கம்ன்ற மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிங் நெஸ்டட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். இப்போ பைத்தானில் வந்து நெக்ஸ்டட் ஃபங்க்ஷன், அதாவது அதர் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். when we construct one function inside another it is called a nested function. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது நம்ம என்னதுன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்வோம். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறது நெஸ்டட் ஃபங்க்ஷன். we can create nested function using the def keyword. அதாவது எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, டெஃப்ன்ற கீவேர்ட் வந்து தேவை. ஆஃப்டர் கிரியேட்டிங் த ஃபங்க்ஷன் we have to call the outer and inner function to execute the statement. ஒன்ஸ் நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டா நம்ம அவுட்டர் அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ டெஃப் ஃபங்க்ஷன் ஒன்ன்றது நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அனதர் ஃபங்க்ஷன், டெஃப்ன்றது ஃபங்க்ஷன் 2 ஆஃப், இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷன். அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும், ஏன்னா இது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன், இங்கே இடத்துல கரெக்டாக வராது, இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் வரணும், அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, அது அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும், ஓகேங்களா. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இது அவுட்டர் ஃபங்க்ஷன், இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். இதில் ஒரு பிரிண்ட் ஆஃப் மெசேஜஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுனால இதுக்கு நேரம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுனால இதுக்கு நேரம் நம்ம எழுதிக்கணும், இன்டென்டேஷனை கரெக்டாக போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகுதா, ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு என்ன கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 1 தான் நமக்கு வந்து கால் ஆகும். நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகும், அண்ட் தென் ஹலோ வேர்ல்டு நமக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் 2ல் என்ன இருக்குது, வெல்கம் இருக்குது, அப்போ நம்ம வெல்கம்ன்ற டிஸ்பிளே ஆகும். டு கால் அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன்
டு கால் அண்ட் இன்னர் ஃபங்க்ஷன் வி மஸ்ட் ஃபஸ்ட்டு கால் த அவுட்டர் ஃபங்க்ஷன். நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் கால் பண்ணணும். அதான் நான் சொன்னேன், அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்கிற டேட்டா தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்க டேட்டா வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்கு டேட்டா வந்து கால் ஆகும். இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் இஸ் நாட் இன்வொர்க்ட் த இன்னர் ஃபங்க்ஷன் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட். அதாவது அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.